உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தூத்துக்குடி முள்ளக்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் போதிய மருந்துகள் இல்லாததால் அங்கு சிகிச்சைக்கு வரும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி அருகே அமைந்துள்ள முள்ளக்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நாள்தோறும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் பல்வேறு விதமான நோய்களுக்கு சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். ஆனால் ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதால் சிகிச்சை அளிப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. தட்டுப்பாடு காரணமாக இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், தைராய்டு உள்ளிட்ட நோய்களுக்கு போதிய மருந்து மாத்திரை வழங்க முடியாத சூழல் நிலவுகிறது. பல மாத்திரைகள், மருந்துகள் வெளிமருந்து கடைகளில் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடையாது. அதுக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வரோம். ஆனால் இங்கே மாத்திரை கேட்டால் முழு மாத்திரை தர மாட்டேங்காங்க. தைராய்டு மாத்திரை தரவே இல்லை. அது நான் இங்கே கேட்டு பார்த்துட்டு நான் தைராய்டு மாத்திரை வெளியில் தான் வாங்குகிறேன், வேறு வழி இல்லாமல். நான் இந்த நேரம் வருவேன், சாயந்தரம் ஒவ்வொரு நேரம் இருக்க மாட்டாங்க. பல் டாக்டர்லாம் ரொம்ப அநியாயம். நான் எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்கேன் தெரியுமா? இப்போ ஒரு மாதமாக 10 மாத்திரை தான் தராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 150 ரூபாய்க்கு எங்கே போவேன்? நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோமா? எங்கள் பையன் எங்களுக்கு சாப்பாடு போடுவானா? ஆட்டாவுக்கு துட்டு தருவானா? வெளியில் எங்களால் மாத்திரை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இந்த இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு மாத்திரை தர மாட்டேங்காங்க. கிட்னி ப்ராப்ளத்துக்கு பெரிய இல்லைன்னு சொல்கிறாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் கேட்டால் இல்லைங்க. அங்கே துட்டு கொடுத்து எங்களால் வாங்க முடியுமா? அவங்களுக்கு மாத்திரை வாங்கினா 500 ரூபா வேணும்னா எங்கே போகிறது? மேலும் இரவு நேரத்தில் ஒரு செவிலியர் மற்றும் ஒரு தூய்மை பணியாளர் மட்டுமே உள்ளனர். ஆனால் பாதுகாப்புக்காக காவலர் யாரும் பணியில் இல்லாததால் இரவு நேரங்களில் செவிலியர்கள் அச்சத்துடன் இருக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. 10 மணிக்கு வந்தால் 2 மணி ஆயிடுது. ஆமாம், அப்படின்னா அது என்ன காரணம்னா டாக்டர்ஸ் கிடையாது. ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. பேஷண்ட் வந்து ஒரு 100க்கும் மேலே வராங்க ஒரு நாளைக்கு. அப்போ அவங்களுக்கு எத்தனை டாக்டர் இருக்கணும், எவ்வளோ மாத்திரை வச்சு கொடுக்கணுங்கிறது இருக்கணும். ஏன்னா நம்ம பரவாயில்ல, ஒரு வண்டியில் வந்துடுறோம். வயசான ஆளுக்க 10 நாளைக்கு ஒருக்கா வர முடியாதுல்ல. மாதம் ஒருக்கான்னா சமாளிச்சிடலாம். 10 நாளைக்கு ஒருக்கா வர்றதுனால அந்த ஆட்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தா எல்லாரும் சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளோ நேரம் ஆகுது. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்த மாற்றம் தான் இப்படி மாற்றமாக இருக்குது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.